Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை வந்தாலே ஒரு காமனான ரெசிபி வந்து சக்கரை பொங்கலுங்க எல்லார் வீட்லயும் செய்யறது. சில பேர் வீட்ல வெண்பொங்கல், சில பேர் வீட்ல பால பொங்கல் அப்படின்ட்டு ஸ்லைட் வேரியேஷன்ஸோட செய்வாங்க. ஆனா இந்த வருஷம் ஒரு ஹெல்த்தி வெர்ஷன்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சிறுதானியம்ல வந்து நான் சமைச்சு காட்ட போறேன். வரகரிசி வெண்பொங்கல் அண்ட் திணை அரிசி சக்கரை பொங்கல் செய்ய போறேனுங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான மில்லட் ரெசிபிஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். வரகரிசி வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: வரகரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 துண்டு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. திணை அரிசி சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: திணை அரிசி 1 கப், வெல்லம் 1/4 கப், பால் 1 கப், தண்ணீர் 2 கப், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உலர்ந்த திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். வரகரிசியும் திணை அரிசியும் ரெண்டுமே வந்து வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோக் பண்ண காரணம் வந்து நல்ல குழஞ்சாப்புல இருந்தால் தான் பொங்கலுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். இது வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சோக் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். சோக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு கிடையாது. ஆனால் சோக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நல்லது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணி இருக்குது. இப்போ முதல்ல வந்து நம்ம ஸ்வீட்டோடு ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கர், அதாவது நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கப்புக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு குக்கர் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கி வந்து வெளியே வராமல் இருக்கும். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். 1 பங்கு சிறுதானியம் அப்படிங்கும்போது 3 பங்கு லிக்விட், 1 வந்து பால் ஊற்றுறேன், 2 வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா திரும்பவும் காய்ச்ச போகிறோம் இல்லையா, அதனால. ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும். மீன்வைல் நம்ம என்ன பண்ணலான்னா சைட் பை சைட் வந்து வெண்பொங்கலும் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய குக்கர் பேனை எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கமகமான வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா சமைக்கும் போது வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சுவையாக இருக்கும். ஸோ நல்ல வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கப்பு சிறுதானியம் அப்படிங்கும்போது 1/4 கப்பு பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ 1/4 கப்பை விட ஒரு பிடி ஜாஸ்தி போட்டிங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஏன்னா 1/2 கப் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிடும், ரொம்ப ஹெவி ஆகிடும். 1/4 கப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஸோ 1/2க்கும் 1/4க்கும் நடுவில் நான் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நல்ல ப்ரௌனிங் வந்துட்டுருக்கு, நல்ல கமகமன்னு வாசமாகவும் இருக்குது. இப்போ வந்து சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு 4 பங்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட்டை வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். ஸோ பால் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஊற வச்ச திணை அரிசியை சேர்த்துக்கலாம். அதாவது திணைக்கு வந்து 1:3 ரேஷியோங்க. இப்போ ஒரு திணை போட்டதுனால நான் 3 லிக்விட், அதாவது 1 பால் அண்ட் 2 தண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வச்சிடலாம். ப்ரெஷர் வந்து ஓப்பன் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்கேஸ் தேவைப்பட்டால் இன்னொரு கிளாஸ் பால் கூட நம்ம ஸ்டாண்ட் பையாக வச்சுக்கலாம். இதுவும் வந்து 3 விசில் வரட்டும். நம்ம வெண்பொங்கல் குக்கர் அண்ட் சக்கரை பொங்கல் குக்கர் சைமல்டேனியஸாக 3 விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து கரைச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து சின்ன சின்ன பீசஸாக இடித்து வச்சுருக்கேனுங்க. அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக கரையும், ஈஸியாக கரையும், நம்மளுக்கு வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அண்ட் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செய்யும்போது நான் சூஸ் பண்ணுறது என்னென்னா பாகு வெல்லம் அப்படின்ட்டு வந்து கார்த்திகை தீபம் சீசனில் வந்து கிடைக்குங்க. நம்ம பொரி உருண்டை அண்ட் பருப்பு உருண்டை எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும் போது நான் ஒரு 2 கிலோ அதிகமாக வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இது வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இந்த வெல்லம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். இது மெஷர்மெண்ட் கிடையாது, ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக மூழ்கிற வரைக்கும் விட்டுக்கிட்டா போதும். இப்போ இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இந்த வெல்லம் வந்து ஆக்சுவலாக சுத்தமாக தான் இருக்குது, டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ரெகுலர் வெல்லத்தை விட நீங்கள் பனை வெல்லம் அதாவது பாம் ஜாகரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாம் ஜாகரி அப்படிங்கும்போது 1:1 ரேஷியோவோ அந்த மாதிரி சூட் ஆகாது. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சிறுதானியம் அப்படிங்கிறது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்துட்டுருக்கு. ரெகுலர் ரைஸோடைய குவான்டிட்டிஸை கம்மி பண்ணிவிட்டு சிறுதானியம் ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து அகாமடேட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிறுதானியத்தில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் ரைஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ரெகுலர் ரைஸ் சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ன பண்ணோன்னா, அந்த சுகர் பிரேக்கிங் ஆஃப் சுகர் இருக்கும் இல்லையா, அது வந்து ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த ஸ்லோவாக இருக்கும்போது வந்து சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும்போது பாதி வந்து டைஜஸ்ட் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ அதனால தான் சிறுதானியம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்டார்ச்சோட சேர்த்து புரோட்டீன், கால்சியம் வந்து நிறைய இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. முக்கியமாக வரகு அரிசியில். திணை அரிசியில் வந்து நான் சக்கரை பொங்கல் செய்கிறேன். ஆக்சுவலாக வரகு அரிசிலையும் செய்யலாம், சாமை இந்த மாதிரி மற்ற மில்லட்ஸ்லையும் செய்யலாம். ஆனால் திணைக்கு வந்து நான் சக்கரை பொங்கலையும் வரகுக்கு வந்து வெண்பொங்கல் சூஸ் பண்ணது வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால தான் சிறுதானியமில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்டிபிளாக இருக்கும். முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிறுதானியம் வந்து கண்டினியூஸாக ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வெல்லம் கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கிட்டு இருக்கு. ஸோ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெல்லமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து கரைச்சி ரெடியாக இருக்கு இல்லையா, இப்போ டைரெக்டாகவே வந்து குக்கருக்குள்ளே நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ நல்லா சமமாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மர்லேயே வந்து கொதிக்க விட்டோம்னா கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, நான் ஆன் பண்ணிடுறேன். சிம்மர்லேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். மீன்வைல் நம்ம வெண்பொங்கலுடைய ப்ரெஷரும் அடங்கியிருக்கு, அதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் மாதிரியே வெண்பொங்கல் கூட வந்து நல்லா குழஞ்சாப்பில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 1க்கு 4 தண்ணி விட்டுருக்கோம். எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். சில பேருக்கு இதை விட வந்து குழஞ்சாப்பில் பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமாவும் ஹீட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் வேக வைக்கும் போதே உப்பு சேர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா தப்பில்லை, அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து திரும்பவும் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ தாளித்து முடிச்சிடலாம். ஒரு சின்ன சீசனிங் பேன், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா மிளகு வந்து நான் முழுசாக போடுறேன். நீங்கள் ஒன்றும் பாதியமாக தட்டி கூட போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சீரகம், பொடியாக நறுக்கிய இஞ்சி போட்டால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அடுத்து முந்திரி பருப்பு நல்ல சிம்லியே வச்சுக்கோங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கருவேப்பிலை கிள்ளி போட்ட வாசமாக இருக்கும். அடுத்தது வந்து பெருங்காயம். இஞ்சியோட பச்சை வாசனை போகணும், நல்லா வதங்கணும். அட் த சேம் டைம் முந்திரி பருப்பும் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வந்து நல்லா ஷ்ரிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் முந்திரி பருப்பும் ப்ரௌனிங் வந்துட்டுருக்கு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து நம்ம வெண்பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வெண்பொங்கல் தாளித்து முடிச்சாச்சு. நவ் திஸ் இஸ் ரெடி. இப்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல சிம்மர்லேயே கிளறிட்டு இருக்கேன்.
ஸோ வந்து நல்லா கூட கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சிறுதானியம்ல வந்து நம்ம ரிக்வயர்டு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் விட கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா வந்து கன்சிஸ்டன்சி வந்து மாறுங்க. ஸோ அதனால சக்கரை பொங்கல் வந்து ப்ரிஃபரபிளி கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா பை த டைம் வந்து நைவேத்தியம் முடிச்சு நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த இன்னும் முழுங்குறதுக்கு வந்து வாட்டமாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அடுத்து சக்கரை பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். ஒரு குட்டி பேனை ஹீட் பண்ணிக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நெய் உருகட்டும். நெய் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு பாதி செவக்கட்டும். முந்திரி பருப்பு பாதி செவந்தாச்சு. அடுத்தது வந்து உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். ஸோ திராட்சை வந்து நல்லா பாப்பப் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து இப்போ சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இது நார்மலாக பிளெயினாக செஞ்சுருக்கேனுங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பத்தை இருக்கு இல்லையா, இப்போ இந்த தாளிப்பில் வந்து நான் முந்திரியும் திராட்சை வறுத்தேன் பார்த்தீங்களா, தேங்காய் பீசஸ் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். அண்ட் நான் நார்மல் மில்க் சேர்த்தேன், நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ், குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து பிளெயினாக செஞ்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ திணை அரிசி சக்கரை பொங்கல் அண்ட் வரகரிசி வெண்பொங்கல் இஸ் ரெடி. வரகரிசி வெண்பொங்கல் அண்ட் திணை அரிசி சக்கரை பொங்கல் 2 ஹெல்த்தி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து #cookWithMeena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடியம் பற்றின லிங்க்ஸை கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.